ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்து கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுத்துடுச்சு. இதில் ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். தோல்லாம் எதுவும் நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு நல்லா ஈரத்தெல்லாம் நல்லா துடைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா முருங்கைக்கு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வறுக்கும் போதே இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போனேன். ஒரு குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது நல்லா வறுத்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஏற்கனவே 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கோங்க. அதுலேயும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருந்தேன். அதை 1 கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 கிளாஸ் தண்ணி, நம்ம சாப்பாட்டு அரிசினா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. புளியை அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பவுடரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி அப்படியே வரட்டும். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு குக்கர் தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு 2 விசில் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ரைஸ்லாம் உடையாத மாதிரி பொறுமையாக கிளறி விடுங்க. இது விசில் வரும்போதே வாசனை சூப்பராக இருந்தது. இதை மாதிரி ஸ்கூலுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஹெல்த்தியானது. ஆஃபீஸுக்கும் இதை மாதிரி செய்து எடுத்துகிட்டு போகலாம். Okay, bye. Thank you, friends.